கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜூலை மாதம் 14ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் எல்லாரையும் நேரடியாக உங்கள் வீடுகளில் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கலை, எதுவுமே கிடைக்கலை, நான் உயிரோடு இருந்து என்ன புண்ணியம், எதுக்கு நான் வாழ்கிறேன்னு எனக்கு தெரியலை, வாழ்கிறதுல ஒரு அர்த்தமே இல்லை, யாருக்குமே நான் பிரயோஜனம் இல்லை, எதுவுமே நடக்க மாட்டேங்குது என்றெல்லாம் சோர்ந்து போய் உட்கார்ந்து காலையில் மங்கள வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுடைய கண்ணீரை கண்டு உங்களுக்கு அற்புதம் செய்யும்படி அழகான மங்கள வார்த்தையை தருகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 50வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். பெரிதானதை பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு நிறைய பேர் அற்பமாக இருக்கிறத கண்டுக்காமல் விட்டுருக்கிறீங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? அற்பமான ஆரம்பத்தை எடுத்துக்கப்பா. அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாமல் இருந்தால் சம்பூர்ணமான உயர்வு உனக்கு உண்டாகும், பெரிதானவைகளை காண்பாய் அப்படின்னு தான் பைபிள் சொல்லியிருக்கு. நிறைய பேருக்கு எடுத்த எடுப்பில் எனக்கு 50,000 சம்பளம் வந்தாதான், 1,00,000 சம்பளம் வந்தாதான், 1,50,000 சம்பளம் வந்தாதான். அப்படி இல்லை. ஒருவேளை ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்காததுனால தான் எனக்கு இந்த வேலை கிடைக்கலையோ, பெரிய வேலை கிடைக்கலையோன்னு யோசிக்காதீங்க. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு ஆரம்பித்து கொடுத்த ஒரு சின்ன வேலையை நீங்கள் அற்பமாக பண்ணிட்டீங்க, அற்பமாக எடுத்துட்டீங்க. அதனால் அதிலிருந்து தான் ஒரு கனெக்டிவிட்டி சம்பூர்ணத்தின் பெரிய ஜாபுக்கு உனக்கு ஆண்டவர் லிங்க் வச்சுருப்பார். இதை நீ மிஸ் பண்ணனால அதை நீ மிஸ் பண்ணிகிட்டு இருக்கிற. இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே என்ன மன்னிங்க, நீங்கள் கொடுத்த சின்ன வாய்ப்பை நான் அற்பமாக நினச்சிருக்கலாம், நான் அதை ஒரு பொருட்டாகவே நான் எடுக்காமல் இருந்திருக்கலாம், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, இப்போ எனக்கு மனம் இறங்குங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் அப்படின்னா அதை காணாமல் உன் கண்ணு மூடாது. இன்னைக்கு எனக்கு ஒரு நல்ல சந்ததியை பார்க்காம என் கண்ணு மூடக்கூடாதுன்னு நீ நினச்சிட்டு இருந்தியன்னா ஆண்டவர் இன்னைக்கு செய்வார். அன்றைக்கு அந்த இயேசு கிறிஸ்து பிறந்ததற்கு பிறகு இயேசுவ தேவாலயத்திலே பிரதிஷ்டை பண்ண கொண்டு வரும் பொழுது சிமியோன் கையில் ஏந்தி சொல்கிறான், என் இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது, இனி சமாதானத்தோடே என்ன போகப்படும் அப்படின்னாச்சுன்னா இதுக்கு மேலே என்ன எடுத்தாலும் பிரச்சனை இல்லை, உங்கள் சமூகத்தில் எடுத்தாலும் பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம். அதே போல் நிறைய பேர் ஒரு ஆசீர்வாதமான ஒரு பிள்ளை செல்வத்தை காணாமல் மனசில் உடைஞ்சி போய் வேதனையோட, வயசும் ஆகிப்போச்சு, எனக்கு உடம்பும் சரியில்லை, இந்த சந்ததியை பார்க்காம போயிடுவனோ, என் பிள்ளையுடைய கல்யாணத்தை பார்க்காம போயிடுவனோ, என் பிள்ளை வேலையில் உட்காரதை பார்க்காம போயிடுவனோ என்றெல்லாம் கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளே கவலைப்படாதீங்க. எதெல்லாம் காணணும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ கர்த்தர் அதை காண பண்ணுவார். ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாம். சிஸ்டர் செல்வி ஃப்ரம் சேலம். தொலைக்காட்சி ஊழியத்தின் வழியாக சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் வழங்குகிற தேவ செய்தியை அனுதினமும் நான் கேட்கிறேன். ஒரு நாள் அவர் ஜெபித்த போது, 2வது குழந்தை செல்வம் கிடைக்காமல் காத்திருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று ஜெபித்தார். நானும் என்னுடைய மகளுக்கு 2வது குழந்தை பிறக்க வேண்டும் என்று சகோதரர் அவர்களுடன் இணைந்து ஜெபித்தேன். அந்த ஜெபத்திற்கு பிறகு கர்த்தருடைய கிருபையினால் என்னுடைய மகள் 8 வருஷங்களுக்கு பிறகு மீண்டும் கர்ப்பம் தரித்து அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். பாருங்க, ஏற்கனவே 8 வருஷத்துக்கு முன்னால் ஒரு குழந்தை, ஆண்டவர் இன்னைக்கு தொலைக்காட்சி மூலமாக ஆண்டவர் செய்தி கொடுத்து ஜெபிக்கும் பொழுது அடிமை மூலமாக சொல்கிறாரு, 2வது குழந்தை செல்வத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறான். அதை அவங்க நம்பினாங்க, கூட சேர்ந்து ஜெபிச்சாங்க, அற்புதம் நடந்துச்சு. இப்பொழுது நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன், நீங்கள் என் கூட சேர்ந்து நம்பிக்கையோட ஜெபம் பண்ணுங்க, அற்புதம் நடக்கும். அன்பான ஆண்டவரே உமக்கு நன்றி. செல்வி சகோதரிக்கு டிவி நிகழ்ச்சி மூலமாக ஜெபிக்கிற ஜெபத்திலே நம்பிக்கையோடு இணைந்து ஜெபித்தபடியினாலே மறுபடியும் அவங்களுடைய மகளை கர்ப்பம் தரிக்க வைத்த ஆண்டவர், 8 வருஷங்களுக்கு பிறகு கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறேன். இப்பொழுதும் ஆண்டவரே, எதெல்லாம் காண முடியலை, காணணும்னு நான் ஆசையாக இருக்கிறேன்னு சொல்லி என் பிள்ளைகள் கண்ணீரோடு ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்களோ அவைகளை காண்கிற பாக்கியத்தை கொடுத்து என்னுடைய ஆயுசின் வருஷங்களை விருத்தி அடைய பண்ணும். யாரெல்லாம் இன்னும் ஒரு சின்ன ஓப்பனிங் கூட இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு சின்ன ஓப்பனிங் மட்டுமல்ல, பெரிதானவைகளை பார்க்க கர்த்தர் உதவி செய்யும், பெரிய கடன்களை அடைக்க கர்த்தர் உதவி செய்யும், பெரிய அவமானத்தை மாற்ற கர்த்தர் உதவி செய்யும். இனி என் பிள்ளைகள் பெரிதானவைகளை பார்த்து கர்த்தருக்கு நன்றி காணிக்கை செலுத்த நிறைஞ்ச மனசில் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஒரு சின்ன ஆரம்பம் கூட இல்லைன்னு சொல்கிற பிள்ளைகளுக்கு இனி ஆண்டவர் அவர்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் மிகவும் அதிகமான பெரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து கனப்படுத்தும். கட்டப்பட்ட கண்கள் திறக்கப்படட்டும்,
கட்டப்பட்ட மனக்கண்கள் திறக்கப்படட்டும், கட்டப்பட்ட கற்பங்கள் திறக்கப்படட்டும், அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படட்டும், மூடப்பட்ட திருமண வாசல்களை கர்த்தர் திறந்து கொடுத்து என் பிள்ளைகளை கனப்படுத்தும். இன்றைக்கும் பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும் என்ற வார்த்தை அப்படியே நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424547999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.